4 நாள் முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. டெய்லியும் குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தாரு. நான் கேட்டுனே இருந்தேன், எதுக்கு நீ குடிக்கிற குடிக்காத. எத்தனை வாட்டி சொன்னேன், அவங்களுக்கு மரியாதை கொடு முருகா. வருதுண்ணே. தளத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை டீச்சர் நான் போட்ட ரோசுக்கு மன்னித்து இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சாத்தான் இருக்கணும். என் பேர் மோனிஷா மேடம். நான் படிச்சுட்டு இருக்கும் போது எங்கள் முருகன் ஒரு பையன் இருந்தான், படிச்சுட்டு இருந்தான். அந்த பையனை வந்து அவன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணான். நீ யார் என்னன்னு தெரியாது, நீ ஊர் என்னன்னு தெரியாது, உன் பேர் என்னன்னு தெரியாது, பரவாயில்ல. அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு நானே லவ் பண்ணேன். லவ் பண்ண நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு லைஃப். அப்புறம் வந்து படிக்க நானே இங்க பாரு திருவள்ளுவர் புத்தகத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா அவங்க எங்கள் வீட்டில் சொல்ல சொன்னான் அவன். நானும் சொல்லி எங்கள் அம்மா அப்புறமா தான் ஒத்துக்குனாங்க. அவர் வீட்டுக்கு வரதா வந்து போயிட்டு சும்மா பார்த்துட்டு போவார். வந்து எங்கேயும் பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிடமா சொல்கிறாய். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இங்கே எல்லாருமே தப்பாக பேசுவாங்க, நீங்கள் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுங்க அப்படி சொல்லி நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். அப்புறம் நாங்கள் வாடகை வீட்டுக்கு இவங்க தான் ஓட்டையில் இட்டுன்னு போய் வச்சாங்க வீடு. அங்கேயே இவர் வந்து குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறது. ஓ, அப்பவே அது ஆரம்பிச்சாச்சு. 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட 4 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. டெய்லியும் குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தாரு. நான் கேட்டுனே இருந்தேன், எதுக்கு நீ குடிக்கிற குடிக்காத. பசங்க போவாத, விநாயகர் சதுர்த்திலாம் வருது, நான் பசங்க கூட போவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ போவாத, நீ போத்து நான் விட மாட்டேன். மம்மால நவுந்து போ. இப்போ சூரே क्या कर रहे हो मेरे जो दाई मेरे को फीलिंग नहीं तुम्हारी फीलिंग तुम्हारी मेरे को फीलिंग नहीं. அம்மாக்கும் எங்களுக்கும் இது பண்ணி சண்டை போட்டு எங்க அம்மாவை அடிக்க வந்து ஃபர்ஸ்ட் கோவத்தை குறை, அதுக்கப்புறம் நிதானமா இரு. என்ன எங்க அம்மாவை திட்டுறாரு, என்னையும் அசிங்கசியமா திட்டி எவ்வளோ இது பண்றாரு. சரி, இப்ப எதுக்கு வந்திருக்க? இப்போ எனக்கு நான் வேண்டான்னு சொல்றேன். சூப்பர். வாங்க ஹீரோ. குழந்தை மாதிரி இருக்கீங்க, ஏன் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ண? ஊருக்குள்ள இருக்க விட முடியும், அளப்புற தாங்க முடியும். சின்ன குட்டில அவங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொல்றாங்க, நீங்க வேணாம் சொல்றீங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கீங்களா? சரி, அந்த பொண்ணு என்ன சொல்றது? இருங்கம்மா இருங்க. உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது, வாடா. அது என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கோ. நமக்குள்ள என்னால அடக்க முடியாது. அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இருங்க, நான் சொல்லிடு, நேர் மூலியமா பார்த்து சொல்லிடு. காதான வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. எத்தனை வாட்டி சொன்னேன், அவங்களுக்கு மரியாதை கொடு முருகா. விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. முதல்ல அது புரிஞ்சுக்கோ. லவ் பண்ணறதெல்லாம் ஓகே, பைத்தியக்காரன் மாதிரி பண்ணக்கூடாது. நான் குடிக்க மாட்டேன், அது மாதிரி நான் சத்தியம் மாட்டேன். குச்ச நான் நிஜம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன் காணலன்னா நானு பண்ணி குண்டிய கூட வைக்கிற ஆயிக்கல. உன் யோக்கிய மாரி தெரியாது, மொச பிடிக்க நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது அது மொச பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. வருதுண்ணே. புரியல புரியல. நீ என்ன பேசுற? ஏதோ புரியுமா பேசுறியா? தப்பு நான்
அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல தோ இவன் தான் குசு குசு. சத்தியமா எதுவுமே நான் பண்ண மாட்டேன். தளத்தில் இருக்கும் பரம பிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தரு புரிய வேண்டும் ஆண்டவரை டீச்சர் நான் போட்ட ரோசுக்கு மன்னித்து இந்த பாவிக்கு பாவல் மோட்சம் தர வேண்டும். பார்த்தேன் ஒரே வாட்டி என்ன மதியம் உட்காருப்பா உட்காரு உட்காரு. குசு விட்டுட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்ட. என் முன்னால நீ விட்டுருக்க கூடாது. என்னம்மா இது ஜாஸ்தி இதுமே நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சொல்லு பேசி பேசி கௌத பாடு பாடா சொல்லு. இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் மோனிகா என்னம்மா சொல்லு. மோனிகா ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு எதையா ஒண்ணு ஆட்டு. நான் இதுமே பண்ண நானே இங்க வந்து உக்காந்துடுறேன். இதுமேட்டு இருந்து நானே வந்து எனக்கு பிடிச்சி எது பண்ணாலும் தம்பி சரி. ஒரு நிமிஷம் அவளை பேச விடு தம்பி. தம்பி இடையில பேசாதப்பா. ஒரு 5 நிமிஷம் யோசி. தம்பி இந்த பக்கம் உட்காரு. சாவ தோடாயத்துல இருக்கு, அசையக்கூடாது யாரும். நான் இனிமே எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். என்ன பாரு என்ன நீ பாரு என்ன. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி இருக்க? ஆமா கொஞ்சம் வாயா. என்ன முடிவு பண்ண போற? மீரா பல்லு தெரியற மாதிரி மாத்தி விசிரிக்காத மீரா ப்ளீஸ். நான் இனிமே எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு. அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. இல்லன்னா இப்ப பண்ணலன்னா இப்ப பிரச்சனையே உள்ளாத பிரிச்சு விட்டுலாமா மேடம்? அவங்க பாரு என்ன பேசுறேன் என்னத்துக்கு வந்து ஏப்பா உனக்கு புரியுதா? அவ வேண்டாம் சொல்றான், நீ இப்ப கால்ல விழுறேன்னு சொல்ற. அறிவு இருக்கா உனக்கு? நீங்க எங்களை எவ்வளவு மொக்க பண்ணி பேசினாலும் நான் கேஷுவாலிட்டியா தான் இருப்பேன். அதனால நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்க. அந்த பொண்ணு தான் வேணும் எனக்கு. அது வேண்டாம் சொல்லுதுப்பா. அவ கால்ல ஊந்தெல்லாம் நீ வாங்கணும்னு அவசியமே இல்ல. என் பொண்ணு நான் வீரேன். மேல போய் ஆனா இந்த பொண்ணை இட்டுன்னு போவான் மேல மொட்டை மாடில பேசலான்னு. ஆனா இந்த பொண்ணு அழுகுற சத்தம் கேட்கும், இந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்க. ஏமா நீ முதல்ல குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணறது நிறுத்து. லவ் பண்ண மட்டும் தெரியறது இல்ல, ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. கரெக்டா பேச மோனிஷா. வேணாம் மேடம். போன மாசம் நானும் சம்பளம் வாங்கின மோனிஷா பொண்ணுக்கு கம்பல வாங்கின 3 கல்லு வச்ச மூக்குத்தி வாங்கின மீதி பணத்துல ஜாக்கெட் வாங்கின பக்கத்து வீட்டுல தண்டல் வாங்கின மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கின பத்தாத குறைக்கு வட்டிக்கு வாங்கின மோனிஷா கூட இங்க மனசு நிஜமாமே இனிமே நான் எதுவும் தப்பு நான் குச்சேன் நீ சொல்றேன். நான் இனிமே நான் சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. இவ்வளவு நான் சொல்றேன். மனசுல பட்டது என்னன்னு சொல்லு. கம்முன்னு உட்காந்துக்கிறேன். நான் குடிக்கிறதுதான் கொஞ்சம் டைம் கொடு தம்பி. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நான் அவங்க கூடயே போறேன். வாங்க மோனிகா. ஏன் திடீர்னு மாத்தின? அவன் நல்ல பையன்தான் மேடம். அவன் குச்சாதான் அப்படி பண்றான். ரொம்ப பாசமா பார்த்துப்பான். சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போ. வேற அவன் கண்ணு பிடிக்கும். நான் தான் மேம் வச்சு பாத்துக்க போறேன் எல்லாத்துக்குமே. மோனிஷா மாத்தி மாத்தி பேசணுங்கிற என்ன அவன் பிரச்சனை? அட அம்மனி அவன் மூஞ்சி பாருடி. வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா மசுறு புடிச்சுதா? கரெக்டா பேசுமா? நான் போறேம்மா, வானம்மா. எனக்கு இருமா எனக்கு பொண்ணே வானம்மா. எனக்கு இருமா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளிங்க என்ன மாதிரி புள்ளிங்கவா இருக்கணும். ஆமா, ஏன்னா அவங்க தான் கெத்து.
இதெல்லாம் வந்து நீங்க பொண்ணு லவ் பண்ணும்போது சொல்லிருக்கணும். 9வது படிக்கிறது பொண்ணு லவ் பண்ணும்போது நல்லா பிடிச்சு காது திரும்பி விட்டுருக்கணும். உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இப்ப நான் கோயில்ல கூட தாலியை கட்டி அவங்கள தனியா வச்சிடறேன். இன்னும் என்ன மேடம் சொல்லணும்? மாப்பிள்ளைக்கு முகத்துல ஒரே சந்தோஷம். ஏன் மேடம் இன்னும் என்ன சொல்ல முருகா? பையனுக்கு என்ன வயசு? 20 வயசு மேடம். சரி, 5 வருஷம் வெயிட் பண்ணு. 25 வயசு தான் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. சரி, நான் வராம போயிட்டா நீ என்ன பண்ண? உலகத்துல நீ எங்க இருந்தாலும் நான் நினைச்சா நீ வந்துடுவேன். அம்மாக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, உங்க லோன் எல்லாம் அடைக்கிறீங்க. அக்காக்கு அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. என்ன எழுதி போதுமா